மஞ்சள் கிழங்கு முளைத்து வந்ததை பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில். அதில் வந்து ஒரு 3 கிழங்கு எடுத்து என்னோடய யூஸ்க்காக வச்சுட்டேங்க. மற்றதெல்லாம் சேல்ஸ் பண்ணியாச்சு. அதில் 3 கிழங்கும் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக முளைச்சிருக்கு. ஒரு லீஃபே அவ்வளோ உயரமாக இருக்குங்க. இதில் மஞ்சளுக்கு வந்து மண்கலவையும் ரொம்ப முக்கியம். ரொம்ப இறுகிற மாதிரி வைக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் அவங்க நல்லா முளைச்சி வருவாங்க. இன்னொன்று நம்மளால் பறிக்கவும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பறிக்கும் போது கிழங்கெல்லாம் டேமேஜ் ஆயிரும். கோகோபிட்டு, அந்த வெர்மி கம்போஸ்ட்டு, செம்மண் எல்லாம் கலந்து லூஸாக வச்சிங்க அப்படின்னா பறிக்கும்போது கிழங்கு டேமேஜ் ஆகாதுங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் முளைச்ச மஞ்சளை தாங்க நாங்கள் பொங்கல் பானைக்கு கட்டுவோம். அதில் ஒரு திருப்தியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். நான் வருஷம் வருஷம் வளர்த்துருவேங்க. எனக்கு இதில் ஒரு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனால தான் இந்த தடவை நிறைய பேருக்கு முளைச்சதாகவே கொடுத்தேன். அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அப்புறம் நான் இது வந்து வைக்கிறதுக்கு எனக்கு தொட்டி இல்லை, அரிசி வாங்கின பையில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன்.